சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மாவை மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்ததுடன் புரட்சி தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் துரோகிகளையும் எதிரிகளையும் வேரறுக்கும் உறுதியுடன் புதிய கட்சியை தொடங்கியுள்ள கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் பின்னால் கழகத்தினரும் மாற்றுக் கட்சியினரும் அணிதிரண்டு வருகின்றனர். மேலும் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுக் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் தங்களை உற்சாகத்துடன் கழகத்தில் இணைத்துக் கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை சேர்ந்த நாமக்கல் மேற்கு மாநகர செயலாளர் சரவணன், நாமக்கல் கிழக்கு மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் கே ரங்கசாமி, நாமக்கல் மாவட்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர் தங்கராஜ், கார்த்திகேயன் ராமசாமி மற்றும் சசிகுமார், சுந்தரம் ஆகியோர் சந்தித்து ஆதரவு தெரிவித்ததுடன் அக்கட்சியிலிருந்து விலகி புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையை ஏற்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை சேர்ந்த நாகர்கோவில் பகுதி கழக செயலாளர் எஸ் பால்பாண்டியன், ராஜாமங்கலம் ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் வெங்கடேஷ் பாபு, தினேஷ்குமார், என் வெங்கடேசன், ராஜா சீனிவாசன் ஆகியோரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். மேலும் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அப்போது புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் கழக ஆட்சி அமைய உறுதுணையாக இருப்போம் என உறுதியளித்த அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.